ஏன் இப்படி ஆப்பு வச்சுட்டாரு? இன்னைக்கு பிக் பாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படின்னா எல்லாரும் ஒரு சைடாக பேசிகிட்டு இருக்காங்க, லைட்டாக தான் சமைக்கிறாங்க, அவங்கவுங்க விருப்பப்பட்டதை சாப்பிட்றாங்க, எக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, எக்கு போட்டு போட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு சாங் போட்ட உடனே பிரஜின் எதிர்பார்க்கலாம், சாண்ட்ரா வருவானா. ஏடா இந்த பிக் பாஸ் ஏன் இப்படி ஆப்பு வச்சுட்டாரு? பிரஜின்னு வெளியில் இருக்கிறப்போ சாண்ட்ராவை உள்ளே வச்சுட்டு இருந்தாரு. சாண்ட்ரா வெளியில் போகிற அன்னைக்கு பிரஜினை உள்ளே அனுப்பிச்சிட்டாரு. பாவம் அவனுங்க, பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் போல இருக்கு. சாண்ட்ரா வெளியே இருக்கா இப்படி. கடைசியில் பார்த்தா அழகான ஒரு என்ட்ரி. சாண்ட்ரா எல்லாத்தையும் போயிட்டு அப்புறம் ரம்யா கிட்டேயும் போகிறான். ரம்யா கிட்ட போயிட்டு, இல்லை நான் அப்படி சொல்லலை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு. ரம்யா ஒத்துக்கவே இல்லை எனக்கு இன்டர்வியூவில் கேட்டாங்க, இது இந்த மாதிரி பேசியிருக்காங்க பாருவும் சாண்ட்ராவும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாவிகளா அப்படின்னு அவள் சொன்னாலாம். இந்த மாதிரி போது டாக்கு. பட் சாண்ட்ரா கண்டுக்காமல் அதை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டா. பட் அமித் பேசாமல் இருந்தது அவளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணா. நிஜமாவே சாரி கேட்குறா, சாரிப்பா. சாண்ட்ரா வந்தோடனே பூ கொடுத்து பிரஜினுக்கு சொல்கிறா, எனக்கு 20 வருஷமாக நான் இருந்தேன் நான் உன்னோட, எனக்கு தெரியல, இந்த 20 நாள் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அது எக்ஸ்போஸ் பண்ணது ரோஸ் கொடுத்து, தேங்க்யூடா புருஷா அப்படின்ட்டு. இந்த மாதிரி அவள் ரொம்ப நாள் காதலிச்சு அவள் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணவங்க அவங்க 2 பேர். ரொம்ப பேம்பர்டாக இருக்கா அவன்கிட்டக்க. அவன்தான் அதை போல் அமித் கிட்டையும், அமித் யாரும் அவளுக்கு ஃப்ரெண்டு கிடையாது போல இருக்குது. அதனால் அமித் கிட்டையும், அமித் நான் அப்படி சொல்லலை, அமித் யார் சொன்னாலும் எனக்கு ஹர்ட் ஆகாது, நீ என்னை அப்படி ஹர்ட் பண்ணாத. அமித் சொல்கிறான், ஏன்னா என்னை அவள் ஹர்ட் பண்ணிட்டா, அவள் நான் தான் போய் அவட்ட பேசின மாதிரி சொல்லிட்டா, அதனால் அவள் என்னை ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறான். பட் ஆனால் அவள் ரொம்ப சாரி கேட்குறான். ட்ரூவாக அது சொல்கிறதா இருக்காது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்களுக்காக இதுங்க ஏன் இப்படி இது பண்ணிக்குது, இதுங்க ஏன் இப்படி புகையுது, இதுங்களுக்கு ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சலிப்பு இருக்கும். ஏன்னா இது அப்பயாவது போகுமா, அப்படி தானே எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவள் சொல்லிட்டாலோன்ற மாதிரி தோணுது இப்போ. ஆனால் சாரி கேட்குறா, நிறைய சாரி கேட்குறா.